இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தேவையான அளவு தேங்காய். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கடுகு உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும். பொன்னிறமான நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம ஒரு 2 வரமிளகாய் எடுத்துருக்கோம். அதை பிச்சு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாய் பிச்சு போடும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வணங்கினோன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் 2 பல் பூண்டு போட்டிருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகாய் தூள். ஏன்னா நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், காரம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு தேங்காய் கம்மியாக போதும். லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வெந்துருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் இந்த மாதிரி பீட்ரூட் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.